5 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்திட்டு ஊரை விட்டே ஓடி வந்த ஹீரோ இன்னொரு பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அந்த பொண்ணோட அப்பா சீக்கிரமா இறந்துருவாருன்றதுனால இந்த கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த பொண்ணை நேரில் பார்த்தவனுக்கு மனசு சங்கடமா இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கான்னு சொல்லி இருந்தாலும் காசுக்காக அந்த பொண்ணை கல்யாணமும் பண்ணிக்கிறான். ஹீரோவும் ஃபர்ஸ்ட் நைட் எதுமா ஃபுல் சரக்கு அடிச்சுட்டு ரூம்குள்ள போய் உட்காந்துருக்கான். அந்த பொண்ணு வந்து கேட்குறா, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா, ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு. அவன் சொல்றான், அப்பதான் நான் இதுக்கு முன்னாடி 5 பொண்ணுகளை கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டேன், உன்னை பார்க்கும்போது எனக்கு மனசு சங்கடமா இருக்குன்னு. இந்த பொண்ணு ஏமாந்துட்டுமேன்னு சொல்லி செவுத்துல போய் முட்டி அழுதுகிட்டு இருக்கா. இந்த பொண்ணு அமைதியாயிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறா, இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட மட்டும் எதுக்கு சொல்றீங்கன்னு. மற்றவங்களோட ஒன்று தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. இந்த பொண்ணு சத்தியம் வாங்குறா, இதுக்கப்புறம் அவங்க கிட்ட எல்லாம் போகாம என் கூட வாழ்வீங்கன்னு சொல்லி. ஹீரோவும் இதுக்கப்புறம் இவ கூட தான் வாழணும்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு நிம்மதியா படுத்து தூங்கிடுறான். காலைல எழுந்து பார்த்தா அந்த பொண்ணை காணோம். வீட்டில் எந்த பொருளும் இல்லை. இவனோட காசையும் அந்த பொண்ணு ஆட்டையை போட்டு போயிருக்கா. இவ்வளவு நாள் இவன் தான் பொண்ணுங்களை ஏமாத்திட்டு இருந்தான். கடைசியில் ஒரு பொண்ணு இவனே ஏமாத்திட்டு ஓடிட்டா. வீட்டை விட்டு வெளியே வந்தா இவனோட 2வது ஒய்ஃபோட அண்ணன் வந்து நிக்கிறாரு. அவர் தான் ஒரு போட்டோவை காட்டுறாரு. அந்த போட்டோல வந்து இவன் நேற்று நைட்டு கல்யாணம் பண்ண பொண்ணு இவனோட ஃப்ரெண்டும் நிக்கிறாங்க. இவங்கிட்ட இருக்க காசெல்லாம் புடுங்கிறதுக்காக தான் அவனோட ஒய்ஃபையே வந்து இவன் கல்யாணம் பண்ணி வச்சு தூக்கிட்டு ஓடி இருப்பானுங்க.